இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டைப்ரைட்டிங் தமிழில் தொழில்முறை கடிதம். தொழில்முறை கடிதம்னாலே 10லேருந்து 60 டிகிரி தான் நமக்கு தமிழில். இந்த சைடு ஆரம்பிக்கிறதுலாம் 10 டிகிரியில் ஆரம்பிக்கணும். இந்த சைடுலாம் இதில் எது பெருசோ அந்த லெட்டரை கணக்கு பண்ணி அதை 60 டிகிரிலேருந்து மைனஸ் பண்ணி அதுக்கு நேராக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது இந்த பிரபாகரனை 10 டிகிரியில் ஆரம்பிக்கிறோம். இங்கே எது பெருசுன்னு பார்க்குறோம். இங்கே எது பெருசுன்னு பார்த்தா கோபிசெட்டிப்பாளையம் 638 ஸ்பேஸ் 452 புள்ளி. இதை கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 23 வரும். இந்த 60ல் 23 கழிச்சிடணும். 60ல் 23 கழிச்சா 10ல் 3 போயிடுச்சுன்னா 7, 5ல் 2 போயிடுச்சுன்னா 37 டிகிரி. கரெக்டாக நீங்கள் 37 டிகிரி விட்டு 38வது டிகிரிலேருந்து இந்த தொலைபேசியை அடிக்க ஆரம்பிக்கணும். இந்த சைடு அடிக்கிற எல்லாமே என்ன 38 டிகிரியில் தான் இருக்கணும். பிரபாகரன் கொஞ்சம் கரெக்டாக 38வது டிகிரியில் கரெக்டாக அதுக்கு நேராக தொலைபேசி அப்படின்னு போட்டு இதை அடிச்சிடணும். அடுத்து சினிமா வெளிப்புற இப்படி அம்புக்குறி போட்டால் இதை மேலே எடுக்கணும். இந்த லீக்கு பக்கத்தில் இந்த இப்போ ஆட் பண்ணிக்கணும். வெளிப்புற படப்பிடிப்பு அமைப்பாளர் அதுக்கு நேராக 20 அண்ணா சாலை. அதுக்கு கீழே கோபிசெட்டிப்பாளையம் ஸ்பேஸ் 638 ஸ்பேஸ் 452 புள்ளி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 2 லைன் ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ் விட்டு 20 ஜூலை அதே 38 டிகிரியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். 37 டிகிரி விட்டு 38வது டிகிரிக்கு நேரம் அடிக்க ஆரம்பிக்கணும். 20 ஜூலை 1992 டாட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 2 லைன் ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ் விட்டு திரு புள்ளி ஸ்பேஸ் பரத்குமார் இது எல்லாமே 10 டிகிரியில் அடிக்கணும். திரு டாட் பரத்குமார் சினிமா ஸ்பேஸ் டைரக்டர் 207 திலகம் இல்லம் கீழ்ப்பாக்கம் சென்னை ஸ்பேஸ் 600 ஸ்பேஸ் 010 புள்ளி. இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விடணும். இது 10 டிகிரியில் அன்புடையர்னு போட்டு இந்த அன்புடையருக்கு கீழே 2 லைன் ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ் விட்டு இது தொழில்முறை கடிதம், அதனால் என்ன பண்ணணும், ஒவ்வொரு வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 ஸ்பேஸ் விடணும். 5 ஸ்பேஸ் விட்டு தங்களது 12/7/92 தேதிய கடிதம் கிடைக்க பெற்றேன். தாங்கள் புதிதாக இயக்கவிருக்கும் உமையால் பிக்சர்ஸ் இது இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா மாட்டணும். உமையால் பிக்சர்ஸ் பெயரிடப்படாத படத்தின் வெளிப்புற படப்பிடிப்பு சம்பந்தமாக இதுக்கப்புறம் இது வரணும். தாங்கள் கேட்டிருந்த விவரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு பேரா முடிஞ்சிருச்சு. அடுத்த பேராக்கு 2 லைன் ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் 5 ஸ்பேஸ் பேரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 5 ஸ்பேஸ் விடணும். எங்களிடம் வெளிப்புற படப்பிடிப்பிற்கு தேவையான இந்த மாதிரி அம்புக்குறி கொடுத்து மேலே போட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல இதை எழுதணும். வாகனங்கள் பட இங்கே டேவை விட்டுட்டாங்க, இந்த டேவை இந்த மாதிரி கொடுத்துருந்தா இங்கே உள்ளார ஆட் பண்ணிக்கணும். படப்பிடிப்பு சாதனங்கள் அனைத்தும் கைவசம் உள்ளன கமாக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம எப்போதுமே 2 ஸ்பேஸ் விடணும். அவற்றை 4 வீத அடிப்படையில் பயன்படுத்தி கொள்ளலாம். புள்ளி 2 ஸ்பேஸ். அத்துடன் பாடல் காட்சிகளில் நடிக்க நடனம் தெரிந்த நடிகர் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ். நடிகையர்களும் சண்டை காட்சிகளில் நடிக்க தேவையான ஸ்டண்ட் இப்படி கொடுத்துருந்தா இதை மாற்றி எழுதணும். ஸ்டண்ட் நடிகர்களும் எங்களிடம் உள்ளனர். ஃபுல் ஸ்டாப் 2 ஸ்பேஸு. தாங்களோ தங்களது உதவியாளர்கள் யாரேனும் நேரில் வந்தால் கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ். ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் 2 ஸ்பேஸ் வெளிப்புற இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா 1 2 3 வரிசையாக எழுதணும். வெளிப்புற படப்பிடிப்பிற்கு தேவையான இடங்களை பார்வையிட்டு ஸ்பேஸ் தேர்ந்தெடுத்து இப்படி அடித்து இருக்கன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அடிச்சிருக்கிறத அப்படியே டைப் பண்ணிடணும். படப்பிடிப்பிற்கான தேதியை முடிவு செய்யலாம். ஃபுல் ஸ்டாப். இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு தங்கள் நம்பிக்கையுள்ள அப்படிங்கிறது எத்தனை வார்த்தை எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும். தங்கள் நம்பிக்கை உள்ள 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15னா
45 டிகிரி விட்டு 46வது டிகிரிக்கு நேராக வச்சு அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தங்கள், அதாவது 15னா 60ல் இந்த 15 கழிச்சிங்கன்னா 45 வரும். இந்த 45 ஸ்பேஸ் விட்டு 46வது டிகிரிலேருந்து அடிக்க ஆரம்பிக்கணும். தங்கள் நம்பிக்கை உள்ளன்னு அதுக்கு கீழே 4 லைன் ஸ்பேஸ் விடணும். 4 லைன் ஸ்பேஸ் விட்டு பிரபாகரன் இருக்கா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 1 2 3 புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் 4 5 6 7 8 9 10 11 12 12ன்னு வருதா. இந்த 15ல் 12 கழிச்சா மீதி 3னா இந்த 2 ஸ்பேஸ், முன்னாடி 2 ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ். முன்னாடி 2 ஸ்பேஸ்னால் இந்த கேவுக்கு நேராக இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி பிரபாகரன் அடித்து முடிச்சிடணும். இதுதான் தொழில்முறை கணிதம். ரொம்ப ஈஸி. தமிழில் எல்லோரும் பார்த்து அடிச்சு பாருங்க.